Hi guys, welcome to Raj's classes. Last week பாத்தீங்கன்னா the Airport Authority of India ஓட அந்த ATC ரிலேட்டடா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க. அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யசபால வந்து இந்த கேள்வி நேரத்தப்ப எழுப்பப்பட்ட கேள்விகள் தான். அதுக்கு Ministry of Civil Aviation கொடுத்த பதில் தான். இந்த கேள்வியும் பதிலும் பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு. அத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ATC எக்ஸாம் எழுதுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு குட் நியூஸும் கூட. சோ இப்போ இத பத்தி டீடைல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏடிசி ரிலேட்டடா கண்டினியூஸா வீடியோ போறப்ப உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi guys, welcome back. First இந்த ராஜ்யசபால எழுப்பப்பட்ட அன்ஸ்டார்டு क्वेश्चन என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவங்க என்ன எழுப்பியிருந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவுல இருக்கிற டோட்டல் சாங்ஷன்ட் ஏடிசி கவுண்ட் எவ்வளோ, அதுல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ஜனவரி 2025 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இரண்டாவதா கேட்கப்பட்ட அன்ஸ்டார்டு क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அப்படி ஏதாவது ஷார்ட்டேஜ் ஏடிசில இருந்துச்சுனா அந்த ஷார்ட்டேஜை ஃபில் பண்றதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் வந்து என்ன மாதிரி ரெமிடிஸ் அண்ட் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. மூன்றாவதா கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிரில்ல இருக்கிற சேஃப்டி ரிஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு क्वेश्चनஸ்க்கான ஆன்சர் வந்து ஏடிசி ஆஸ்பிரண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம். இதுக்கு ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து என்ன ரிப்ளை கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அவங்க கொடுத்திருந்த ரிப்ளை படி பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா இருக்கிற டோட்டல் ஸ்ட்ரெங்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5537 த்ரூ அவுட் இந்தியா. சோ ஏடிசியை பொறுத்த வரைக்கும் 5537 போஸ்ட் வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து இருக்குது. அதுல வந்து ரீசெண்டான போஸ்ட் அவங்க எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1636, தட் இஸ் 1636 போஸ்ட் வந்து ரீசென்ட் டேஸ்ல வந்து அவங்க ஃபில் பண்ணிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் படி பாத்தீங்கன்னா 1468 போஸ்ட் வந்து இப்ப வந்து வேக்கன்ட்ல இருக்குது. சோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் மூலமாவும் அதே நேரத்தில் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மூலமாவும் அவங்க வந்து ஃபில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் மூலமா ஒரு 400 வேகன்சிஸ் ஃபில் ஆனாலுமே மோர் தென் 1000 வேகன்சிஸ் வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட் மூலமா ஃபில் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000+ வேகன்சிஸ் இருந்தாலுமே அவங்க ஒட்டுக்கா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 400 வரைக்கும் தான் அவங்க எவ்ரி இயர் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்து வேகன்சிஸ் வந்து நிறைய எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்குது. ஏடிசி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஏடிசி ஆஸ்பிரண்ட்ஸும் நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த எக்ஸாமை வந்து ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து இடையில ஒரு பிரேக் விட்டுருந்தீங்கனாலும் நோ வரிஸ், இம்மீடியட்டா உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க ஒரு ரிவிஷன் பிளானை விட்டுருக்கணும். அப்பதான் இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதனால இந்த ஏடிசி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. எப்ப வேணாலும் இந்த நோட்டிபிகேஷன் வரலாம். அதனால உங்க ப்ரிப்பரேஷன் வந்து கன்சிஸ்டன்ட்டா கண்டினியூஸா கொண்டு போயிட்டே இருங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஏடிசிக்காக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பேட்ச் பாத்தீங்கன்னா கமிங் 9th ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். தட் இஸ் ஏப்ரல் 9th ல இருந்து நியூ பேட்ச் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அந்த நியூ பேட்ச்க்கான டீடைல் வேணும்னா டைரக்டா நீங்க எங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். எங்க கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த ஏடிசி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாரும் கண்டினியூஸா உங்க ப்ரிப்பரேஷனை கொண்டு போயிட்டே இருங்க. கன்சிஸ்டன்ட்டாவும் இந்த ப்ரிப்பரேஷனை விட்டுடாம கொண்டு போயிட்டே இருங்க. நிச்சயம் கிளியர் பண்ணிட முடியும். ஆல் தி பெஸ்ட்.